ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசின் தோல் ஆராய்ச்சி மருத்துவமனைக்கு ஒரு 10 நண்பர்களை வந்து நம்ம அழைச்சிட்டு போகிறோங்க. டிஸ்டர்ப் பண்ணுவீங்க. சந்தியா வந்து நம்மளை வந்து ட்ராப் பண்ணுறதுக்காக எக்ஸல் எங்கள் அப்பா எக்ஸல் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. ஏன்னா ஒரு 2 நாள் நம்ம வந்து பைக்கை வந்து போட்டால் ஒரு 50 ரூபா சார்ஜஸ் பண்ணிடுறாங்க. சரின்ட்டு சந்தியா வந்து நாளைக்கு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கும் பைக் வேணும், அதனால் அதை எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க. நம்ம இப்போ வந்து பயணிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம நண்பர்கள் ஆல்ரெடி வந்து சேலம் ரயில் நிலையத்தில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. மற்ற நண்பர்கள் அந்தந்த பகுதியிலேருந்து வருவாங்க. நம்ம போய் ஒட்டுக்காக அங்கே வந்து அட்மிட் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுடைய அப்டேட்டும் நம்ம வந்து உங்களுக்கு கவர் பண்ணுறேன், ஓகேங்களா? அதுமாதிரி நம்மளுடைய விவி ஹெல்த் கேர், விவி ஸ்கின் கேர் யூடியூப் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அப்போ தான் ஒரு சில தகவல்கள் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும் டக்குன்னு. அதன் பிறகு நீங்கள் பயணித்து வெண்புலி வென்று எடுக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை அப்படி கன்டினியூ பண்ணுங்கள். வாங்க போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சந்தியா வந்து நம்மளை பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு கிளம்பிட்டாங்க. நம்ம இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் சேலம் ரயில் நிலையம் போகணும். இன்னும் நமக்கு 1 ஹவருக்கு மேலே 1.5 மணி நேரம் ட்ரெயின் இருக்குது. நம்ம வாங்க இந்த பஸ் ஏறி நமக்கு அப்புறம் பஸ் வந்துடுச்சு. சேலம் ரயில் நிலையம் வந்து இறங்கியாச்சுங்க. நண்பர்கள் ஆல்ரெடி எல்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் தான் லேட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிராஸ் ஆகி போகணும். டிக்கெட் எடுத்தாச்சுங்க. 285 ரூபா நம்ம செகண்டராபாத்துக்கு, சாரி காச்சிக்கோடாவுக்கு. கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 1269 புரட்சித் தலைவர் டாக்டர் MGR சென்னை சென்றார். வெளியே செட்டில் ஆகிறீங்களா? வெளியே அங்கேயே இருக்கிறீங்களான்னு चपाती मुट्टा बिरयानी चपाती मुट्टा फोन करा. நேற்று வந்து பூனை கிடச்சிருச்சுங்க, நம்ம வீட்டு பூனை பட்டு. அதனால் நேற்றும் இன்றைக்கி நாளைக்கு இந்த 3 நாளைக்கு நம்ம காலையில் வெறும் வயிற்றில் சிறியடங்க பொடி சாப்பிட்றேன். இது வந்து நம்மளுடைய ப்ளட்டில் உள்ள அந்த பாக்டீரியா கிருமியை அழிச்சிடும். பூனையாகட்டும் நாயாகட்டும், ரேபிஸ் வைரஸுங்கிறது இன்றைக்கி வந்து நம்மளுடைய நோய் சக்தி குறைய போய் எல்லாத்தையும் தாக்கப்பட்டு வருது. அதனால் வந்து நம்ம ஃபஸ்ட் எய்ட் எடுத்துக்கிறது நல்லது. நீங்கள் தடுப்பூசி போட்டுக்கணும். இப்போ நாம் வந்து இயற்கையோடு இணைஞ்சு வாழ்கிறதுனால எனக்கு இதே பொருளாக இருக்குது. சேலத்துலேருந்து நம்ம காச்சிக்கோடா நம்ம போய் சேர்கிறதுக்கு சரியாக 16 மணி நேரம் வருதுங்க. அங்கேருந்து மறுபடியும் நாங்கள் பஸ்ஸு பிடிச்சி போகிறதுக்கு ஒரு 1 ஹவர் மறுபடியும் ஆகும். மொத்தம் 17 மணி நேரம் ஆகும். அப்படியே நம்ம காலையில் எழுந்திரிச்சு அப்படியே ஆந்திராவுடைய அந்த இயற்கை காட்சிகளை நம்ம ரசிச்சுட்டே போனோங்க. அந்தளவுக்கு அங்கேயும் நெல் ஃபுல்லாக அடிக்கிறாங்க. அதேமாரி நம்ம வீட்டிலேருந்து சாப்பாடு இந்த டைம் கட்டிட்டு போகல. அதனால் நைட்டு நான் சாப்பிடல ட்ரெயினில். காலையில் ரொம்ப பசி எடுத்துக்கிச்சு. அதனால் நம்ம வந்து சப்பாத்தி வாங்கினேங்க. 4 சப்பாத்தி 50 ரூபா. சின்ன சப்பாத்தி தான். சாம்பார் தான் கொஞ்சம் கடும் மோசம் அப்படிங்களா. சாம்பார் இல்லை, இது குருமா ரொம்ப போருமா, அந்த அளவுக்கு கன்றாவியாக இருந்துச்சு.
சரியாக மதியம் 1 மணி வாக்கில் நம்ம காட்சிக்கோடா வந்து அடைஞ்சாச்சுங்க. இந்த தெலுங்கானா பேருந்தில் நம்ம கால் வைக்கிற இடம்லாம் பாருங்கள் சூப்பராக எப்படி கட்டமைச்சிருக்கிறாங்கன்னு. நம்ம தமிழ்நாட்டு பேருந்து மாரி லுக்கெலாம் இருக்காது, அழகு இல்லை, ஆனால் அம்சங்கள்லாம் அதிகமாக இருக்குது. குறிப்பாக சொல்ல போனால் பெண் நடத்துனர்கள் இங்கே வந்து கண்டக்டராக இருக்கிறாங்க. நம்ம 2 ஆண்டுகளாக இந்த மருத்துவமனைக்கு வந்துட்டுருக்கோங்க. பெண்கள் தான் அதிகமாக பேருந்தில் வந்து கண்டக்டராக இருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா இப்போ சென்னையில் கூட சமீப நாட்களில் இந்த தாழ்வு பேருந்து, மின்சார பேருந்து வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் பெண்கள் தான் வந்து நடத்துனராக போட்டிருக்காங்க. மேபி ஒரு வேளை இங்கே பார்த்துட்டு நம்ம வந்து இந்த நடத்துனரை வந்து பெண்களை நியமிச்சிருக்கலாம் கவர்மெண்ட்டு, நம்ம தமிழ்நாடு அரசு. ஏன்னா நம்மளுடைய மாநிலத்தில் உள்ள திட்டங்களையும் மற்ற மாநிலங்கள் பார்த்து அதேமாரி நடைமுறை பண்ணுறாங்க. அதுமாரி முன்னுதாரணமாக கூட இந்த தெலுங்கானாவில் போக்குவரத்து கழகத்தை பின்பற்றிருக்கலாம் நம்ம தமிழக அரசு போக்குவரத்து கழகம். ஓகேங்களா? அதேமாரி இதுதாங்க ஹைதராபாத் சிட்டி. மெட்ரோ ஃபெசிலிட்டிலாம் இருக்குது. நீங்கள் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் வந்து சுற்றி பார்த்துக்கலுங்க. ஓகேங்களா? அதுமாரி நம்ம டோக்கன் பாருங்கள் 446. ஒரு நாளைக்கு 500 பேர் வராங்க வெண்புலியால் அண்ட் சொரியாசிஸால் பாதிக்கப்பட்டீங்க. அந்தளவுக்கு ரிசல்ட் வருது. அதனால தான் மீண்டும் மீண்டும் மெடிசின்ஸ் வாங்கவும் அட்மிட்டாகவும் வராங்க. அதுமாதிரி போன டைம் இருந்த விலை கிடையாதுங்க, இப்போலாம் டபுள் மடங்கு விலை ஏற்றிட்டாங்க. மெடிசின்ஸ் வந்து இப்போ வந்து 2 மாதத்துக்கு 620 ரூபா. பிளட் செக்கப் இது எல்லாமே விலை ஏறிடுச்சு. நம்ம நண்பர்கள் அட்மிட் பண்ணிட்டு நம்ம மெடிசின்ஸ் வாங்கிட்டு கிளம்பிட்டுங்க. ப்ளஸ் நம்ம இந்த டைமு சென்னை போய் தான் போகிறோங்க. ஏன்னா டேரக்ட் ட்ரெயின் சேலத்துக்கு இல்லை. போன டைமே நான் சென்னை போய் தான் போனேன். ஆனால் போன டைமு மெரினா பீச் போகும்போது வெயில் பொழுது கட்டுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் மோடமாக இருக்குதுங்க. சென்னையிலேயும் மோடமாக தான் இருக்கும். நம்ம போய் அந்த மோடத்தில் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலான்னு சொல்லி ஐடியா. ஏன்னா நான் ஒரு ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டேன். அதை பிடிச்சிருந்தேன்னா நேரத்தில் போயிருந்தால் கோவை எக்ஸ்பிரஸ் பிடிச்சி நம்ம நேரத்தில் வீட்டுக்கு போயிருப்பேன். அது மிஸ் ஆனதுனால மதியம் தான் எனக்கு ட்ரெயின். அதனால் இப்போ சென்னை போயிட்டு நம்ம என்ஜாய் பண்ணிட்டு நம்ம ட்ராவலை வந்து கன்டினியூ பண்ணலாம். நானும் அதுக்கு தகுந்த மாரி காலையில் எழுந்திரிச்சு நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நான் வந்து ரெடி ஆகிட்டேங்க. நம்ம இனி சென்னை போய் இறங்குறேங்க. மெரினா பீச்சை என்ஜாய் பண்ணுறேங்க. அந்த வீடியோ ஆல்ரெடி நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டேன். நாளைக்கு லான்ச் பண்ணிடுவேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. அந்த இந்த வீடியோ லிங்க் கீழே கூட கொடுத்துருக்குறேன். அப்படிலாம் அந்த வீடியோ முடிஞ்சோடனே எண்டில் வரும். ஓகேங்களா? பாருங்கள், ஆந்திராவும் சென்னைக்கு பக்கமாக நெருங்குற பக்கமாக மழை சும்மா ஊற்றுன்னு ஊற்றிட்டு இருக்குதுங்களா. ஆந்திராவில் கொஞ்சம் ஃபுல்லாக மழை தாங்க. ஓகேங்களா? தெலுங்கானாவில் இல்லை, ஆந்திராவில் வரும்போது செம்ம மழை பிடிச்சிக்கிச்சு. ஏன்னா புயல். ஓகேங்களா? அதுமாரி சென்னையில் பெரிய அளவுக்கு மழை இல்லை, மோடமாக தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கு. கொஞ்சம் போக போக கடலோரம் அந்த சென்னை கடற்கரை ட்ரெயின் ஸ்டேஷனில் தான் இறங்கினேன். எக்மோர் போகலை, எக்மோர் ட்ரெயின் முன்னாடியே இறங்கிட்டேன். பார்த்தா அப்படியே மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சுங்க. சும்மா இறங்கி கொஞ்சம் தூத்தலாக இந்த மாதிரி தான் இருந்துச்சு. சும்மா ஒரு 5 நிமிஷம் தாங்க. பாருங்கள் எப்படி கொட்டுன்னு கொட்டுது.